ஆமென். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே நம் பலன். ஆமென். The joy of the Lord is my strength. எங்க வருது? நெகேமியா சொல்றார். அவர் ஒரு கவர்னர், மதிலை கட்டி கொண்டிருக்கும் போது சொல்றார். எவ்வளவு சோர்வுகள் இருக்கும். மதில் கட்டுறதுன்னா சும்மாவா? டெபோரா பிரேயர் வால்க்கு நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்களே, அது எப்படிப்பட்ட மதில் தெரியுமா? அதை கட்டும் போது கர்த்தர் சொல்லுகிற நெகேமியா அந்த ஜனங்களுக்கு சொல்றார். நம்ம நிறைய வாட்டி அதுக்கு தான் ஃப்ரைடே ஆனால் பைபிள் கால் ஸ்டடிக்கு வந்துருங்க. ஏன்னா யோவான் 3:16 உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 3:15-17 திருன்னு முழிப்பீங்க. அதே மாதிரி நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது என் பலன்னு சொல்வீங்க. எதுக்கு சொன்னாங்க, யாரு சொன்னா, எந்த இடத்துக்கு சொன்னாங்க, எந்த நோக்கத்தோடு சொன்னாங்கன்னு கேட்டா இப்போ கூட உங்களுக்கு பதில் இருக்குமா? இருக்காது. அதுக்காக தான் இடம் பொருள் இல்லை. இடம் அது எந்த இடத்துக்காக, எந்த சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டு, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். வருவீங்களா பைபிள் ஸ்டடிக்கு ஃப்ரைடே? நிறைய பேர் வந்தீங்க, பட் நிறைய பேர் வரல. ஓகே, இங்க இருக்கிற ஒருத்தர் கூட வரல. கர்த்தருக்கு சந்தோஷமா? வாலிபர்கள் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஜெனரேஷன் அழகா மேத்யூ பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு, நானும் அதுல சொல்லி கொடுக்குறேன். கர்த்தர் கொடுக்குற ஞானத்தோடு ஆக்சுவலாக நாங்கள் சொல்லி கொடுக்கறத விட அங்கே இருக்க வாலிபர்களும் எழுந்து வெளிப்பாடை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் காட்டிலும் இங்கே ஆராதனை செலுத்துறதை காட்டிலும் கர்த்தருடைய போட்டாங்கல்ல சிஸ்டர், இது பார்த்துருக்கிறீங்க தானே? இந்த வருடம் முழுவதும் வேத வாசிப்பும் ஜெபம். வேத வாசிப்புன்னா சும்மா என்னத்தையோ வாசிச்சுக்கிட்டு ஒரு வசதி என்னது எதுனாலும் சொல்லாது. நம்ம ஏசியா 43 நம்மளுக்கு நல்லா பிடிக்கும், 42:10 ரொம்ப பிடிக்கும். ஆனால் எதுக்காக 42:10? ஏன் என் உன் வலது கையை பிடித்து நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொன்னாருன்னு கேட்டால் தெரியாது. அந்த மாதிரி தான் நெகேமியா அந்த ஊர் ஜனங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் பாட்டுக்கு, ஏன்னா எஸ்ரா வேதத்தை வாசிக்கிறாராம், பிரீஸ்ட் ஆசாரியர் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அழுறாங்களாம். ஏன்னா பலவீனப்பட்டுட்டாங்க. எப்படி நான் இனி எடுத்து செய்வேன், பலவீனமா இருக்கே, நான் எப்படி செய்வேன் என்றால் அப்போதான் நெகேமியா சொல்றாரு, லேவியர்கள்லாம் உட்காந்து எஸ்ரா வாசிக்கிறதுக்கு லேவியர்கள் அந்த வெளிப்பாடை கற்றுக் கொடுக்குறாங்க. ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டார்கள் தண்ணீர் வாசல்ல. நெகேமியா 8 வீட்டில் போய் வாசிங்க, இது இன்னைக்கு செய்தி கிடையாது. பட் அவங்க கூடி இருக்கும்போது ஒருத்தர் வாசிக்கிறார், எஸ்ரா பாஸ்டர் வாசிக்கிறாரு. மற்றவங்க என்ன பண்றாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, லேவியர்கள்லாம் அதை விவரித்து சொல்லி கொண்டிருக்கும்போது ஜனங்கள் அழுதார்களாம், பலவீனப்பட்ட. ஆனால் நெகேமியா சொன்னாராம், கலங்காதீங்க, கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா சொல்லுகிறான். ஆமென். எழுந்து கட்டுங்கள் மறுபடி என்று சொல்லுகிறார். ஆமென். தைரியமா கட்டுங்க, சத்ரு அந்த வாசலை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தாலும் நான் சொல்லுகிறேன், மன மகிழ்ச்சி தான் நம்மளோட உண்மையான பலனுங்க. நான் சொன்னேன்ல, என் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது, உடம்பு தான் சரி, ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். இன்னைக்கு அந்த மன மகிழ்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம். அதை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே அப்படியே காமிச்சிட்டு இருக்க கூடாது. உள்ளேயும் காமிக்கணும், வெளியும் அலங்காரமா இருக்கணும். ஆமென். அகத்தின் அழகு முகத்துல தெரியும், பலவீனம் வந்தாலும் தெரிஞ்சு போயிடும். ஆனால் அடுத்தவங்களை அந்த பலவீனத்தையும் தைரியப்படுத்தி பாருங்க, அதுதான் உங்களோட உண்மையான அழகு. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 30 தான் இன்னைக்கு நான் வாசிக்க போகிறேன். அதுதான் நம்மளுடைய கர்த்தர் கொடுத்த வார்த்தை. சங்கீதம் 30 1-5 நான் சீக்கிரம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்ருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அண்டர்லைன் பண்ணுங்க. இதுக்கு ஆக்சுவலா அந்த எஸ்ரா அன்னைக்கு நெகேமியா அந்த 8 வாசிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் அந்த தண்ணீர் வாசல்ல எழும்பி நின்னார்களாம்.
ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்தது. ஆமேன் ஆமேன் என்று சொன்னார்கள் என்று அந்த அதிகாரத்துல இருக்கிறது. ஆனால் நான் இங்க அதிகாரமா வாசிக்கிறேன், அங்கிருந்து ஆமேன் மட்டும் வரவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பக்கத்து வீட்டுல போய் கூப்பிட்டு வர, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே இருக்கிறீங்களா? இல்ல. ஒருத்தர் மட்டும் ஆமேன். யாருக்கெல்லாம் பிரஷர் இருக்கோ ஆமேன். பிரஷர் இல்லாதவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, என்னோடு சேர்ந்து கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரியவர். என்ன போட்டிருக்கு? அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். என்ன சிஸ்டர் எப்படி கொண்டாடுனா கொண்டாடுங்கள், அவ்வளவுதான். ஆண்டவர் செலிப்ரேஷன் இந்த வருஷம் சொல்லிட்டா செலிப்ரேஷன் தாங்க. யாராலையும் எந்த சூழ்நிலையாலும் எந்த பலவீனமாலும் கர்த்தருடைய வார்த்தையை நிறுத்த முடியவே முடியாது. ஆமென். It is an ongoing process, a powerful process. ஆமென். கடைசியாய் அவருடைய கோபம் ஒரு நிமிடம், ஒரு நிமிஷமா, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாக்கும். ஆமென் ஆமென். சோ சிரிங்க பார்க்கலாம். நானே சிரிக்கிறேன், சிரிங்க. வெரி குட். எவ்வளவு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் எல்கேஜி கிளாஸ் மாதிரி சிரிக்கம்மா அப்படின்னு சொல்லி. பட் எனிவே கர்த்தர் நல்லவர். நான் நினைக்கிறேன் நீங்க உள்ளுக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கீங்க, வெளியே அப்படி ஒரு முகம் இல்ல, என்ன மாதிரியோ தெரியல. சரி, ஓகே, சரி. இன்னைக்கோட தலைப்பே ரொம்ப சிம்பிள் தான், சரியா? பிரதிபலிக்கும் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். பிரதிபலிக்கும் தேவனுடைய வார்த்தை. The reflection of God's word. எங்க பிரதிபலிக்கும் நமக்கு? நீங்க போய் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, அங்க என்ன தெரியும்? உங்களுடைய முகம் தெரியும் இல்லையா? அதை வந்து டக்கு டக்குன்னு இன்னைக்கு காலையில் சீக்கிரம் வரணும்னு கடகடன்னு சீவி ஏதோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவ்வளோவா நீங்கள் உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி அவசரமாக. ஆனால் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, நிறைய காரியங்கள் அந்த கண்ணாடி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் சீக்கிரம் சர்ச்சுக்கு ஓடி போனோம், கடைசியில் இங்கே முடி இருக்கா, இங்கே வளர்ந்துருச்சா, இங்கே பிம்பிள் வந்துருச்சா, பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு டைம் கொடுக்க அந்த பிரதிபலிப்பு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்? நிறைய காரியங்களை உங்களுக்கு மூஞ்சிக்கு நேரம் போட்டு காமிக்கும் கண்ணாடியில். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் என் மூஞ்சை இப்படி வந்து பார்த்ததே கிடையாது. யாராவது உங்க மூஞ்சை இப்படி வந்து இப்படி திருப்பி பார்த்துருக்கிறீங்களா? நானா பார்த்ததில்லை. யார் பார்த்துருக்கீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. தெளிவா இருக்கிறாங்க. யாருமே பார்த்ததில்லை. கண்ணாடி மட்டும் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ ஓடுற தண்ணியும் என்ன பண்ண, அதனால ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை பார்த்தா அது என்ன பண்ணிடுது, காமிக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு பிரதிபலிக்க போகிறது. எவ்வளோ நேரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு வெளிப்பாடு. ஆமென். ஓடுற தண்ணியில போய் உங்க முகத்தை பாருங்க. அந்த தண்ணி வந்து ஸ்டில் வாட்டர்ஸா இருந்ததுன்னு வைங்களேன், அமர்ந்த தண்ணீரா இருந்தா அந்த இமேஜ் கிளியரா தெரியும், கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு தெரியும். அதே நல்ல வெள்ளம் அடிச்ச தண்ணியில போய் உங்க முகத்தை பாருங்க, இமேஜ் தெரியும், ஆனா எப்படி இருக்கும்? பிளர்டா இருக்கும். அப்படியே 2 வாரமா நான் இருந்தேன், இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். ஆனா பாத்தீங்களா வார்த்தை எப்படி என்ன பேச வைக்குதுன்னு? நானும் பார்த்துட்டு இருக்கேன். 1 வாரமா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு வந்ததும் அப்படி இருக்கீங்க, ஏறினதும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி பிரதிபலிக்கிறதுன்றதுக்கு நானே சாட்சி. என்ன சாட்சியாவே வச்சுட்டாரு இந்த சபைக்கு. எல்லாத்துலயும் நான் சாட்சியா இருக்கணும். நான் சந்தோஷப்படுறேன். ஆமென். சஞ்சலம் எல்லாம் சாட்சியாய் மாறுறதை விட என்னங்க அற்புதம் நமக்கு வேணும். ஆமென். ஸோ அப்படின்னா ஓடுற தண்ணியில வந்து தான் ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா? இமேஜ் எப்படியுமே தெரியுது. உங்களோட வரைபடம், உங்களோட பிரதிபலிப்புல பிரச்சனை இல்லை, இமேஜ்ல பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை இருக்கு? தண்ணியில பிரச்சனை. தண்ணி அமர்ந்த தண்ணீரா இருந்தா அழகா நீங்க பிரதிபலிக்கிறீங்க. இதே அலக்களிக்கிற தண்ணியா இருந்தா உங்களோட இமேஜ் தெரியாது. அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமர்ந்த நிலையில ஒரு ரெஸ்ட்ஃபுல் டைம்ல நீங்க வாசிக்கிறீங்களோ கர்த்தர் அதிகமாய் வெளிப்படுகிறார். ஆமென். அதை தான் இளைப்பாறுதலின் வருஷம் என்று எனக்கு எப்போ கொடுத்தாருங்க? எப்போ கொடுத்தாரு? அக்டோபர் மாசம் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த இளைப்பாறுதலின் மழை உங்களுக்கு அற்புதமான மழையாய் மாறும் என்று நான் கொடுத்தேன்ல, அந்த வார்த்தை வந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருடைய இளைப்பாறுதல்ல நீங்க
ஆண்டவரோட வசனத்தை தியானிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் வெளிப்படுகிறார். ஆமென். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் அதனாலதான் நமக்கு வந்து ஒரு இது, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இது ஒரு பயங்கர அவசரமான ஒரு உலகம். அதனால அவசரமா சிஸ்டர் சொல்லிட்டாங்க இந்த வருஷம் ப்ரேயரும் வேர்டும், எமிலி சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சார்ல்ஸ் சொல்லிட்டாங்க, போனா போதுக்குன்னு இப்போ சிஸ்டர் லிண்டா வேற ஆட் ஆகிருக்கிறாங்க, இவங்க வேற வந்து திருப்பி அதே சொல்றாங்கன்னா இதுக்காக நீங்க அவசரம். என்னுடைய சிஸ்டரை நான் வந்து திருப்திப்படுத்தணும். நீங்க தானே சொன்னீங்க ரோல் மாடல்ல, அவங்கள நான் திருப்திப்படுத்தணும். இல்லைன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ரோல் மாடலாமே. ஆனால் பாஸ்டர் சார்லியர் நான் திருப்திப்படுத்தணும், இல்லை யாரையாவது திருப்திப்படுத்தணும். நான் அவசரமா இந்த வருஷம் நீங்க வாசிச்சு முடிச்சிங்கன்னா நீங்க அதை அவசரமா வாசிச்சு முடிச்சதோட முடிஞ்சுது. புரியுதா? ஆனால் நீங்க நிதானமாய் கர்த்தர் வாஞ்சியோடு இதை எனக்கு திறந்தாலே எனக்கு சுகம், இதை திறந்தாலே எனக்கு விடுதலை, என் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறுது, எனக்கு இது வேணும்னு ஓடி போய் திறந்து வாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன தெரியுமா செய்யும்? இந்த வார்த்தைகள் உங்களை வாசிக்க ஆரம்பித்து விடும். ஆமென். Do you want the scriptures to read you? Then rest in his presence. அவ்வளவுதான். இந்த ஸ்கிரிப்சர் உங்களை ரீட் பண்ணோம்னா இலை பாருங்க. என்னத்துக்குங்க ஓடுறீங்க வாழ்க்கையில்? அவசரம் அவசரம் அவசரம். நெக்ஸ்ட் என்ன, அடுத்த பிளான் என்ன, அடுத்த வேலை என்ன, அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த சபையில் என்ன பண்ணணும், அடுத்த என்ன ஊழியம், அடுத்தது நான் எங்க போய் ஓடி அங்க செவுத்துல முட்டணும், அடுத்த பிஸ்னஸ் என்ன, அடுத்தது என் ஹஸ்பண்ட் எங்க போகணும், அவர் வேலை என்ன, என் வருமானம் என்ன, எல்லாத்தையும் கர்த்தர் மேல விட்டுடுது. ஆமென். அந்த பாரத்தை இனி சுமக்காதீர்கள், என்னுடைய பாரத்தை என் நுகத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். that is easy. ஈஸினே சொல்றாரு, அப்படியுமே நம்ம செய்ய மாட்டோம். ஸோ வார்த்தை எப்படி பிரதிபலிக்கும் என்றால் நீங்கள் ரிலாக்ஸ்டா இருக்கணும், ரெஸ்டா இருக்கணும். நான் கூட நினைச்சேன் 2 வாரம் தொடர்ந்து எனக்கு இந்த பலவீனம்னா, கனடாலேருந்து என் ஃப்ரெண்ட் இருக்கா லிசின்னு, அவள் வேற எதுக்காகவோ என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தான். பட் அப்போ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம என்ன வாலிப வயசுலையா லிண்டா இருக்கிறோம், காலேஜில் பண்ண அட்டகாசமாக வயசாகிடுச்சுடி வருது எல்லாம் அப்படின்னா. பட் ஆனால் ஒன்று சொன்னால், இந்த செக்லிஸ்ட் பண்ணுறியே அதை கொஞ்சம் விட்டுரு அப்படின்னா. செக்லிஸ்ட்னா டிக் பண்ணிட்டு அடுத்து 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 ஆண்டவர் ஒன்றை ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறேன். ஏன்டி நீ அவருக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டார். உனக்கு அவருக்கு ஓ மேலே அன்பு இருக்காதா? உனக்கு ரெஸ்ட் வேணாமா? ரெஸ்ட் வேணும்னா நான் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கிறேன், நல்ல குடும்பம் எல்லாம், அந்த ரெஸ்ட் சொல்லு. நீ ஆண்டவருக்குள்ள நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா? அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஊழியங்கள்ல போயிட்டே இருக்கிறோம், நல்லது. கேட்டா ஊழியக்காரர்கள் என்ன சொல்றாங்க? ஆமா, ஆண்டவருக்காக தானே ஓடுறேன், நீங்க ஏன் குறை சொல்றீங்க? நிஜமாவே ஆண்டவர் உங்களை அந்த இடத்துக்கு போக சொன்னாரா? நீங்க ஆண்டவரை கேட்டீங்களா? 2 ஹவர் உட்காந்து? ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, உங்களையும் தான் சொல்றேன். இல்லை ஆண்டவர் தாங்க எனக்கு இந்த திருமணத்துக்கு கொடுத்தா, ஆண்டவர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தா. ஆமா கொடுத்தார், ஆனா அடுத்த முடிவு நல்ல கவனமா இருங்க. God allows everything but he doesn't approve everything. புரியுதா? கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதி பண்ணி இருக்கிறார், ஆனா எல்லாவற்றையும் ஒத்துக்கிட்டாருன்னு நீங்க சொல்லவே முடியாது. அதுதான் ஏதேன் தோட்டத்துல நடந்தது. அவன் வஞ்சிக்கிறவன், உங்கள் நேரங்களை திருடுகிறவன். அவன் தான் உங்களை சுத்தி 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 வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பங்களை எதுக்கு வகை தேடுறான்? கர்த்தருடைய நேரத்துல இருந்து திருடுறதுக்கு. ஆனா நான் சொல்றேன், நீங்க அவருக்குள்ள இளைப்பாருங்க, அவரோட வார்த்தையிலையும் பிரேயர்ல இளைப்பாருங்க. இந்த 2 வாரம் எனக்கு பலவீனம் தான், ஆனா இதுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு ஆழத்துல. இன்னும் போறப்போ ஆழம் போயிட்டே இருக்கு. இந்த ஆழத்துக்கு முடிவில்லைங்க. ஆமென். இந்த ஆழத்துக்குள்ள போறவங்க மூழ்கவும் மாட்டாங்க, பிழைத்திருப்பார்கள். எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் மூழ்காத ஒரே ஆழம் வேதம் தான், வசனம் தான். ஆமென். கத்தாம பேசுங்க அப்படின்லாம் சொன்னாங்க வீட்டுல. அதெல்லாம் லிண்டாவால முடியாது. தேவனுடைய வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கு மேல இந்த மன மகிழ்ச்சி எனக்கு வேற என்னங்க வேணும் உலகத்துல? நீங்க எனக்கு, நான் எல்லாம் நல்ல பொருளாதாரத்துல எல்லாம் நல்லா எல்லாமே பார்த்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கு மன மகிழ்ச்சி இந்த வார்த்தை தான். உங்களுக்கும் என்ன சொல்லுங்க? உண்மையான மன மகிழ்ச்சி. இதெல்லாம் போயிடும், பொருள் போயிடும், ஆஸ்தி போயிடும், எல்லாம் போயிடும், சுகம் போயிடும். ஆனா தேவனுடைய வார்த்தையோ நமக்கு மன மகிழ்ச்சி. ஆமென். அதுவே நமக்கு பலன். கரெக்டாங்க? அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை பிரதிபலிக்கும். இதுதான் சிம்பிள் மெசேஜ்னு நினைக்காதீங்க. ஆனால் இதுல ஒரு ரொம்ப அழகான காரியங்களை நான் வாசிச்சேன் தாவீது எழுதினப்போ.
சரியா? நீங்க பிரதிபலிக்க பிரதிபலிக்க உலகம் தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஆதியாம் 1:1 எப்படி இருந்தது? இருளாய் எடுத்ததோ இருளாய் ஒழுங்கினமாய் வெறுமையாய். ஆனா ஒரே ஒரு வார்த்தை, அதிகாரத்தின் வார்த்தை அங்க வந்ததும் அந்த வார்த்தை எப்படி பிரதிபலித்தது? வெளிச்சமாய் நிறைவாய் ஒழுங்காய் இருந்தது. ஆமென். கரங்களை தட்டுறீங்களா? ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, இந்த பிகினிங் காட், அவ்வளவுதான், அங்கே முடிச்சு. உங்க தொடக்கத்துல, இந்த நாளின் தொடக்கத்துல ஆண்டவர் சொல்லி பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் வெறுமையா இருக்கோ, இருளா இருக்கோ, ஒழுங்கினமா இருக்கோ, கர்த்தர் அங்க வெளிச்சமாய் பிரதிபலிப்பார், ஒழுங்காய் பிரதிபலிப்பார், நிறைவாய் பிரதிபலிப்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த சங்கீதம் 30 என்னன்னா, இது ஒரு கிரக பிரவேசம், கரெக்டா இல்ல, ஹவுஸ் வார்மிங், அதுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? அதுல பாட்டாகிய தாவீதின் சங்கீதம்னு மேல டைட்டில் எழுதியிருக்கும். இது எதை குறிக்கிறது என்றால் 2 சாமுவேலுக்கு தான் நம்ம போனோம் இல்லையா? இந்த சங்கீதம் மட்டும் பழைய வரலாறோட ஒத்து போயிருக்கு. அப்படின்னா அந்த டைம்ல தான் எழுதினார் தாவீது. ஆனா இது முக்கியமா வீடை பிரதிஷ்டை பண்ண ஒரு சம்பவத்துல தாவீது எழுதப்பட்டிருக்கிறார் என்று போட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் எனக்கு 2 சாமுவேல் 24 எடுத்துக்கலாமா? இன்னைக்கு அது 2 கையில வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் இதுக்கு நல்லா ஒத்து போதேன்னு புரியுதா? இட் மைட் நாட் பி தியாலஜிக்கலி ரைட் டு கம்பேர், பட் ஆனால் ஐ கேன் கம்பேர் இட். ஆவியான சில நேரம் நம்மளுக்கு சில ஒரு வசனத்தை கொடுக்குறாரு என்றால் நம்ம அது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சில காரியங்களோட ஒப்பிட முடியும்ல, நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட முடியும். சரியா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாருன்னா நீங்கள் சொல்லலாம், ஆமாம், எவ்வளோ சூழ்நிலை எனக்கு ஒரு மெய்ப்பன் மாதிரி என் கூட வந்தார். அந்த மாதிரி நான் ஒப்பிட்ட ஒரு அதிகாரம் தான் 2 சாமுவேல் 24. அதுல ஒரு நிகழ்வு நடக்கிறது. சரியா? அது என்ன நிகழ்வு என்றால், அங்க தாவீது கர்த்தர் கோபமாக இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் மேல். அது ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சா வீட்டில் போய் தெரியும். நம்ம ஃபுல் அதிகாரம் வாசிக்க போகிறதில்ல. நான் கடைசி, அதாவது 2 சாமுவேல் எடுத்துட்டிங்களா 24, அதில் கடைசிக்கு நம்ம வந்துடலாம். 24, 25 அது முதல் வசனங்கள்லாம் நீங்கள் அந்த அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே என்னவா இருக்கிறார்? மறுபடியும் கோபமாக இருக்கும் பொழுது தாவீது அவனுக்குள்ள ஒரு தூண்டுதலை விடுறாரு. நான் தான் சொன்னேன், கர்த்தர் எல்லாம் அலோவ் பண்ணுவார், ஆனால் அப்ரூவ் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு ஆமா கர்த்தர் தான் தூண்டினாரு, அதனால நான் போய் செஞ்சுட்டு வரேன் சிஸ்டர்னா சொதப்பல் ஆயிடும். நிஜமாவே அவர் அலோவ் பண்ணாலும் கர்த்தர் இது உங்ககிட்ட இருந்து அனுமதி இருக்கான்னு கேட்டுட்டு தான் நம்ம செய்ய முடியும். தாவீது அப்படி செய்தவன் தான், ஆனால் இந்த 24 விட்டுட்டாரு. ஏன்னா அவர் கடைசி நேரத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு இப்போ ராஜாதி ராஜா தாவீது அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவர் கீழே எத்தனையோ சேனைகள், யூதேயா இஸ்ரேலை எண்ண முடியாத அளவுக்கு ஜனங்கள் கூடி விட்டார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு தூண்டுதலை கொடுக்குறார். நீ வேணா எண்ணி பார்க்குறியா உனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது இப்போ கர்த்தர் நம்மளை சொல்ற, லிண்டா நீ வேணா உன்னை பற்றி பெருமையாக 2 நிமிஷம் இன்னைக்கு மெசேஜில் பேசுறியான்னு எனக்கு ஒரு நினைவுபடுத்துறான்னு வைங்களேன். நான் இங்கே பேசிட்டேன்னா காலி. நான் கேட்கணும், ஆண்டவரே இது எனக்கு தூண்டின மாதிரி இருக்கு. ஆனாலும் நான் கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவரே உங்ககிட்ட நான் முற்றிலும் என்னை தாழ்த்தி போய் நாங்கள் நிற்கிறேன், அதுதான் நம்ம சொல்லணும் இல்லையா? ஆனால் தாவீது என்ன பண்ணிட்டான்? யோவாபை கூப்பிட்டு, யோவாப் யாருங்க? அவர் ஆர்மி கமாண்டர், கேப்டன். கூப்பிட்டு நீ போய் எண்ணுனார். யோவாப் சொன்னா வேணாம் நம்ம எதுக்கு எண்ணணும்? இதெல்லாமே எங்க இருக்குன்னா 13 அந்த ஃபுல்லு, சரியா? 24 நீங்க வாசிங்க. ஐயோ வேண்டாம் ராஜாவே, நம்ம ஏன் எண்ணணும்? கர்த்தரோட கோவத்துக்கு ஆளாக வேணாம்னா எண்ணிட்டு வா, அவ்வளவுதான் சொல்லிட்டார். ஆனா 13 என்ன ஆச்சு பாருங்க. என்னனால கர்த்தருடைய கோபம் கர்த்தர் 3 ஆப்ஷன் தண்டனை கொடுக்கிறார். என்னதுங்க? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தெரியுமா? ஆசீர்வாதத்தை கர்த்தர் மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்தா நல்லா இருக்கும். தண்டனையை கர்த்தர் மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்தா இந்த காலை வேளையில சந்தோஷப்பட முடியுமா? எந்த ஆப்ஷன் டிக் பண்ணாலும் என்னங்க பிரச்சனை? புலி வாழை பிடிச்ச மாதிரி இது விட முடியாது. எதை விட்டாலுமே என்ன பண்ணுது? பிரச்சனை. அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு. முதல் ஆப்ஷன் பாருங்க 13ல், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. முதல் தண்டனை கர்த்தர் என்ன கொடுக்குறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்குன்னா, 7 வருஷம் பஞ்சம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு தாவீது. ஐயோ 7 வருஷம்லாம் சும்மா இல்லை, ஒரு நாள் நான் பஞ்சத்தில் இது பண்ணுறதே எனக்கு கஷ்டம்னு சொல்லி வேண்டாங்கிறார். அல்லது 3 மாதம் உம்முடைய சத்ருக்கள் உண்மை பின்தொடர்.
ஐயோ நான் தொடர்ந்து சத்ரு என்னை துரத்துல பேஸ்மெண்ட்டே வீக்கா இருக்கு, வேண்டாண்டவரே தயவுசெய்து அது இல்லை. மூன்றாவது ஆப்ஷன் பாருங்க, உம்முடைய தேசத்துல 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக்க வேண்டுமோ, இப்போதும் என்னை அது கேட்கிறார். ஆனா தாவீது என்ன செலக்ட் பண்ணிட்டாரு, ஆப்ஷன் 3. ஏன் சொல்லுங்க, 3 நாள் தானே, 3 நாள் கொள்ளை நோய், அது புசுக்குன்னு போயிடும். டிட்வா புயல் மாதிரி. டிட்வா புயல் எத்தனை நாள் வந்தது, ஒரு 2-3 நாள் இருந்திருக்குமா, அவ்வளோதானங்க. ஆண்டவர் தானங்க ஆப்ஷனே கொடுக்குறாரு, அவர் கண்ட்ரோல்ல இருப்பார். 3 நாள் அந்த கொள்ளை நோயில எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா, 70,000 பேர் அந்த ஸ்கூல்ல ஒரே நேரத்தில். ஆனாலும் கர்த்தர் மனதுருகி நிப்பாட்டினார். எப்படி நிப்பாட்டினார் என்றால், தாவீதை ஒரு பலிபீடமாக அவன் இப்ப யார்கிட்ட சொல்றான், காத் எச்சரிக்கை சொல்றான். காத் யாரு, ஒரு பிரீஸ்ட், ப்ராஃபிட்டா, தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு நம்ம ஒரு பலிபீடம், ஏதாவது நீங்க மன்னிப்பு கேட்கணும் மனது. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற அர்பனாவா, ஆர்னான்னு இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல அவர் பேர் அர்பனா. அர்பனாவோட இடத்துல போய் ஒரு நிலத்தை வாங்குறாரு. எங்க, ஒரு நிலம் எனக்கு வேணும் பலிபீடம். அர்பனா சொல்ற, ராஜா நீங்களே வந்துட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு ராஜா நான் விற்கணும், இது எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு. ஆனா தாவீது சொன்னானா, அப்படியெல்லாம் நான் லேசா என்ன பண்ண மாட்டேன், ஃப்ரீயா வாங்க மாட்டேன். வாசிக்கலாமா அது மட்டும், 24-25. ராஜா அர்பனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரியமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 செக்கல் நிறை வெள்ளிக்கு வாங்கி கொண்டான். அங்கே தாவீது பாருங்க, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறினார். இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். ஆண்டவருக்கு எப்பவுமே என்ன தெரியுமா தேவை, நன்றி உள்ள இருது. சிம்பிளா சொல்றேன், நம்ம அதுல தான் நிறைய இழந்துடும். நம்ம நிறைய கேட்குறோம், நன்றி சொல்ல மாட்டோம். இப்போ நான் பலவீனப்பட்டுட்டோன்னே, ஆனால் என்னை பலப்படுத்துங்க, நன்றி ஆண்டவர் என்னை சுகப்படுத்துங்க, படுத்தினீர், அதுக்காக நன்றின்னு சொல்லும் போது கர்த்தர் அதை உகந்த வாசனையாக எடுத்துக்கொள்கிறார் தனக்கு. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், கிராட்டிடியூட் ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தது. இந்த சூழ்நிலையும் நானா அவளை தூண்டினேன், ஆமாம் அது கவிழ்ந்த மாம்சத்தில் நம்ம வீக் தான், ஆனாலும் நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் அங்கே பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் ஏன் இதோட கம்பேர் பண்ணுறேன்னா, இந்த ஆர்னாவ் கிட்ட வாங்கின அந்த இடம் சாதாரண களம். அது அந்த கோதுமை விதைகள், இங்கிலீஷில் த்ரெஷிங் ஃப்ளோர் சொல்லுவாங்க. கோதுமை விதைகள்லாம் அங்கே தான் என்ன பண்ணப்படும் அங்கே களத்தில் அடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு நல்ல கோதுமைகளை எடுத்து மீதி என்ன பண்ணிடுவாங்களாம், ஊதி தள்ளிடுவாங்க. மத்தேயு வாசிச்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும், கர்த்தர் ராஜ்யத்தை பற்றி பேசும்போது தேவையில்லாததெல்லாம் கர்த்தருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ என்ன பண்ணிடுறாங்க, நெருப்புக்குள்ள போட்டுடுறாங்க, இல்லை ஊதப்படுறாங்க, they are rejected. அந்த மாதிரி ஒரு களத்தை தான், சாதாரண கிரவுண்டை வாங்கல. திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மெசேஜோட அஸ்திபாரமே இங்கே தான் இருக்கு. சாதாரண நிலத்தை வாங்கல, த்ரெஷிங் ஃப்ளோர் என்ற ஒரு களத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறான், தாவீது வாங்கியிருக்கிறான். அப்படி என்றால் இதுல ஒரு விஷயம் பிரதிபலிக்கப்படும். சரியா, இதை தான் அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இந்த சங்கீதம் 30 எடுத்து வாசிங்க, இப்போ உங்களுக்கு புரியும். சரியா, 3 நாள் வாதை, 70 பேர் இறந்துட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் பேரை பிழைத்திருக்க வைத்திருக்கார். ஆமே, நமக்கும் டிட்வா புயல் அப்படிதான் எவ்வளோ காரியங்கள் வந்திருக்கு. கொரோனா, இப்போ டிட்வானாலும் அதை சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளோ காரியங்கள் நம் தேசத்துக்கு வந்தாலும் கர்த்தர் அந்த 70,000 பேர்ல இருந்து இன்னும் உங்களை பிழைத்திருக்க வைத்திருக்கிறார். ஆமே, அது வேற எதுவும் இல்லைங்க, இந்த வார்த்தையானது உங்களை தப்புவித்திருக்கு. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்களை தப்புவித்திருக்கு. அந்த சந்தோஷத்துல எழுதும் போது எப்படிங்க எழுத முடியும்? இது கிரக பிரவேசத்துல எழுதினாலும் எனக்கு இது இந்த ஆலயத்தை அவன் பலிபிடமாய் பார்த்தான் பார்த்தீங்களா, அதை தான் ஒப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. கர்த்தாவே,
என் சத்ருக்களை என்னை மேற்கொள்ளாதபடி என்னை கை தூக்கியபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இதுல இந்த சங்கீதம் வாசிக்கும் போது தாவீதுக்கு ஒரு 3 விஷயத்தை அவன் நினைவு கூறுகிற மாதிரி எனக்கு இதுல காமிச்சிருக்கிறாரு. ஆனா அதுதான் வந்திருக்கு. சரியா? 3 காரியங்கள் நீங்க பார்ப்பீங்க. எதுல? 1ஆம் வசனத்துல, 2ஆம் வசனத்துல, 3ஆவது வசனத்துல, 4, 5லயும் இருக்கிறது. பட் இந்த ஃபர்ஸ்ட் 3 வசனம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவு அழகா தாவீது எழுதி இருக்கிறார். எவ்வளோ ஒரு அன்பு இருந்தா, எவ்வளோ ஒரு வாஞ்சியோட கர்த்தரை ஆராதித்து இருக்கிறார். நான் சொல்றேன், நிறைய வாட்டி சொல்றேன், எழுதுறது உங்களுக்கு சில நேரம் வராது. ஆனா எழுதி பாருங்க, கர்த்தருடைய வெளிப்பாடு மிகவும் அழகாய் ஆழமாய் மாறும். புரியுதா? இல்ல நான் வாசிச்சுட்டேன் சிஸ்டர், வாசிச்சு சும்மா இப்படி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இல்லைங்க. எழுதணும். எத்தனை பேர் இந்த காலை வேளை ஆயத்தமா இருக்கு? இனி நான் வெளிப்பாடை எழுதுவேன். ஆமே. இந்த 24ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம். ஆனா இங்கே அவனுக்கு ஒரு பிரதிபலிக்குது வார்த்தை. என்ன தெரியுமா? ஒரு ஃபேமஸ் கோட். 2வது வசனம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டே நீர் என்னை குணமாக்கினீர். கரங்களை தட்டுறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை குணமாக்கினார். குணமாக்கி விட்டார். அந்த குணமாக்குற கர்த்தர் பேர் என்ன தெரியுமா? ஜெஹோவா ராஃபா. எபிரேயர்ல குணமாக்குறது என்றாலே ராஃபா. ஆமென். ராஃபா என்றாலே என்ன தெரியுமா? ஒரு தைக்கிறதுங்க. அதோட அர்த்தம் தெரியுமா? எபிரேயர் பாஷை மட்டும் வரைபடத்துல தான் நிறைய படிப்பாங்க. சரியா? நம்ம ஆல்பபெட்ல படிக்கிறோம்ல, அவங்க ஆல்பபெட் பாத்தீங்கன்னா சங்கீதம் 119 வரைபடங்கள். அவங்களோட நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? டிராயிங்ஸா இருக்கும். வரைபடம், புரியுதா? டிராயிங் மாதிரி இருக்கும். அப்ப ராஃபா என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு தையல்காரர் எடுத்து நூலை வைத்து தைக்கிறது தான் ராஃபா மீனிங். அதை தான் தாவீது ராஃபான்னு தான் எழுதியிருக்கிறாரு. குணமாக்கினீர் அப்படி இல்லை. எபிரேயர்ல என்னது? என்னை தைத்தீர். எப்படி எழுதியிருக்கிறாரு? கர்த்தாவே உன்னை நோக்கி கூப்பிட்டேன். எப்படிங்க ஒரு டெய்லர் தைப்பாரு? எதை தைப்பாரு? 2 உடைஞ்ச துண்டுகளை, 2 கிழிந்து போன ஒரு துண்டுகளை தன் கைகளால் இணைத்து அதை டைட்டா பிடிச்சு அந்த லைனை தைக்கிற வரைக்கும் இந்த கை பிடித்து கொண்டே இருக்கும். ஆமென். பிடித்து கொண்டு அது முடிச்சு அந்த நூலை கட்டுற வரைக்கும் இந்த கை அந்த உடைந்த காரியத்தை பிடித்து கொண்டே இருக்கும். இதுதான் ஜெஹோவா ராஃபா. இந்த 2025லயும் இந்த 26 கர்த்தர் சில காரியங்களை முடித்து தைத்து முடிக்கும் வரை அவருடைய வலது பாரிசு, அந்த வலது கரம் உங்களை பிடித்து கொண்டே இருக்கும். ஆமென். The God will hold you until he'll put you back together. Amen. He will keep holding you. விட்டுறவே மாட்டார், கைவிட மாட்டார். அதுதான் அவனுக்கு பிரதிபலித்து இருக்கு தாவீதுக்கு. அன்று எவ்வளோ சூழ்நிலையில போனேன். அந்த 3 நாள்னு நான் தெரியாம கேட்டுட்டேன். நான் கேட்டது பெரிய தேவன் கிட்ட அல்லவா? தேவன் எவ்வளவு பெரியவர் என்ற மறந்து 3 நாள் இலக்காரமா நினைச்சிட்டேனே. கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படிங்க? 1000 நாட்கள். 1000 ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஆப்ஷனை டிக் பண்ண முடியுமா? அப்போ கூட மன்னிப்பு கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல. ஆப்ஷன் கேட்கிறாரு இவர். இதுல கூட தற்பெருமை. ஏன் அன்னைக்கு தாவீது கஷ்டப்பட்டான்னு சிம்பிளா சொல்லவா? அவனுக்கு ஒரு பெருமை வந்து விட்டது, தன் ராஜாதி ராஜா. செல்ஃப் பிரைடு. ஏன் இப்படி 3 ஆப்ஷன் கொடுக்கிறாரு? 3மே தாங்க முடியாதுன்னு கேட்டிருக்கலாமே மன்னிப்பு. என்னுடைய இது அதுதான். ஆனால் அவன் கேட்டுட்டான். நம்மளும் நிறைய விஷயத்துல அப்படிதான் தப்பு பண்ணிடுறோம், இழந்துடுறோம். ஆனால் இப்போ சொல்லுகிறேன், 70,000 பேர்ல அந்த 70,001 என்னை பிழைத்திருக்க வைத்தீரே, குணமாக்கினீரே, எனக்கு நன்றி ஆண்டவரே. You literally stitched me. என்னை ஒன்று ஒன்றாய் தைத்து 2 உடைந்த, 2மே broken endங்க. ஒரு துணி கிழிஞ்சது எப்படி இருக்கும்? 2மே உடைஞ்சு. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், he is near to the broken hearted. நொறுங்குண்ட இருதயங்களுக்கு சமீபமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதுதாங்க ஜெஹோவா ராஃபா. அது மட்டும் இல்ல, இதை தைக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன வேணும்? ஒரே நூல் தாங்க. என்னது? 10 நூலை வச்சியா ஒரு விஷயத்தை தைப்பீங்க?
ஒரே நூல், ஒரே கரம் உங்களை 2025 முழுவதும் காத்தது என்றால், அதே கரம், அதே நூல் மீதி காரியங்களை தைத்து முடிக்கும் என்பதை கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுகிறார். ஆமென். That Jehovah Rapha is here right now. இங்க இருக்கிறாரு, பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பக்கத்துல இருக்கிறாரு. தயவு செய்து யாரையுமே பார்க்காத. ராஃபா என் கூட இருக்கிறீங்க, என்னை தைத்து கொண்டே இருக்கிறீங்க. கஷ்டமா இருக்கு, ஆனா என்னை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு கையில என்ன பிடிச்சிருக்கிறீங்க, ஒரு கையில என்ன தச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க தச்சு முடிக்கிற வரைக்கும் உங்க கரம் என்னை பிடித்து கொண்டே இருக்கிறது. என் சரீரம் எவ்வளவு பலவீனப்பட்டாலும் எனக்கு தெரியும், இன்னொரு கை என்னை தைத்து கொண்டே இருக்கிறது. அவர் வேலை, அவர் ராஜ்யத்துக்கு செய்யற வேலைகளை தைத்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய கரம் பிடித்து கொண்டே இருக்கிறது என்னை. ஆமென். பார்க்க பலவீனமா தான் இருக்கும், உடஞ்ச துணி மாதிரி தான் இருக்கும், பெரியதா இருக்காது. ஆனால் தைக்கிறவர் தேவாதி தேவன். ஒரே நூல், அந்த ஒரு நூல் போதும். அப்படி என்றால் ஒவ்வொருத்தர்களுக்கு ஒவ்வொரு விதமான குணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். குணமாக்கும் வல்லமை எப்படி தெரியுமா? இன்னும் கொஞ்சம் புஷ் பண்றேன். இதோட ராஃபா மீனிங் முடிச்சது எப்ரேயர்ல. ஆனா எனக்கு ஒரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? டெய்லர் என்னங்க பண்ணுவாரு தைக்கிறதுக்கு முன்னாடி? அளவு எடுப்பார். எஸ்தர் ஆண்டி உங்க அளவு உங்க அளவு இல்லை, உங்க அளவு இவங்க அளவு இல்லை. என்னதான் நம்ம உடம்பு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுறோம்? பூசணிக்காவாகிறோம். பூசணிக்கான்ற ஒரு காயை வச்சிருக்கோம் போல இதுக்குன்னு. ஏன் நம்ம இதாக ஆக முடியாதா? வட்டக்காய் ஆக முடியாதா? வட்டக்காவும் பூசணிக்காவாங்க. அப்புறம் இது கத்திரிக்காய் ஆக முடியாதா? சொல்லுவாங்கல்ல, குண்டு கத்திரிக்காய். ஏதாவது ஒன்று ஆயிடுறோம் பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் முன்னாடி இல்லை, அப்புறம் கல்யாணம் முன்னாடி சிஸ்டர் லிண்டா என்னெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லை. எப்படி இருப்பேன் தெரியுமா? 20 இயர்ஸில் சும்மா அப்படி அழகா இருப்பேன். இப்போ பாருங்க, இவரை கட்டிக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு அப்படி சொல்றவங்க யாராவது இங்கே இருக்கிறீங்களா? சொல்லியிருப்பீங்க. இல்லைன்னா இவ்வளோ கொக்க பொக்கன்னு உங்களோட இருதயத்தின் நிறைவு வாயில சிரிக்குதுங்க. இப்போதான் சிஸ்டர் நான் இப்படி ஆயிட்டேன், நல்லா இருப்பேன் சிஸ்டர். நீங்க பாருங்களேன், என் பழைய போட்டோ அடுத்த வாரமே எடுத்துட்டு வருவீங்க பாருங்களேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, யாருக்காவது காமிச்சு விடுவீங்க ஃபேஸ்புக்ல. 20 வயசுல நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப எப்படி ஆயிடுது? கழுத தேஞ்சு. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம எப்பவுமே அழகானவர்கள் தான் கர்த்தருக்குள். ஆமென். சௌந்தரியமாய் நம்மளை வைத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய அறிக்கையே. நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய வார்த்தையில பிழைத்திருக்கிறதே நம்ம அழகா இருக்கிறோம். ஆனாலும் டிஃபார்ம் ஆவதான் செய்யுது, உடம்பு பெருக்கதான் செய்யுது. இது ஏன் பெருக்க செய்யுதுன்னா, தேவலாம என்ன பண்றது, அவரை திட்டிக்கிட்டே சாப்பிடுறது. குழந்தைய திட்டு மீதி வச்சுட்டா பாரு, எவ்வளவு தட்டலாம், அது வச்சுட்டாலும் நம்ம வயிற்றுக்கு தான் போடுறது. இது என்ன டஸ்ட்பின்? அவங்களுக்கு இது டஸ்ட்பின். ஆனா டஸ்ட்பின் இப்படி வந்துடும். டஸ்ட்பின் என்ன பண்ணோம்? எடுத்து கொட்டணும், வாரி கொட்டணும், ஏதாவது பண்ணணும். பண்றது இல்லை. எல்லாம் மீதி பேர பிள்ளைங்களுக்கு ஊட்டுறேன்னு சொல்லி நீங்க தின்றது. அதுங்க எலும்பு குச்சி மாதிரி தான் இருக்கு. பாட்டி தாய்மார்கள் தான் குண்டா இருக்கிறீங்க. பேர பிள்ளைகளை பார்த்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? கரெக்டா? ஏன்னா மீதிலாம் எங்க போகுது? அது நம்ம பிள்ளைக்கு நம்ம குண்டாயிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் ஆகிறோம், பூசணிக்காய் ஆகிறோம், கேரட் ஆகிறோம், என்னவோ ஆயிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னதான் நம்ம உடம்பு பயங்கரமா இருந்தாலும் வெளியே நம்ம தெரியும் போது, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டீங்கன்னா எப்படி இருக்கிறீங்க? ஒரு டீசெண்டா அழகா வந்துடுறீங்க இல்லையா? என்னதான் நீங்க, உங்களுக்கு தான் உங்க உள்ளான நீங்க எங்க வெயிட் போட்டீங்கன்னு தெரியும். ஆனா ஒன்ஸ் யூ கவர் அப், கிறிஸ்து இயேசுவும் நம்மளை அப்படித்தான் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்து மூடி இருக்கிறான். என்னதான் உள்ள அலங்கோலம் உங்களுக்கு தெரிஞ்சாலும், ஐயா இங்கே நல்லா இல்ல, அது நல்லா இல்லைன்னு கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்னாடி உன்னை மறைத்து மூடி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு இருக்கிற குணம், உங்களுக்கு இருக்கிற குணம், அதாவது குணமாக்குறத குணம் நீட்டு இருக்க, உங்களுக்கு இருக்கிற சுகத்தை கத்த தரார்ல, அது வித்தியாசமானது. உங்களுக்கு இருக்கிற சுகம் அது வித்தியாசமானது. உங்களுக்கு ஆண்டவர் இனி காலையில தரப்போற சுகம் வித்தியாசமானது. உங்களுக்கு தரப்போற சுகம் வித்தியாசமானது. எல்லாரையும் மெஷர்மெண்ட் பண்ணி கத்தர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் தனிப்பட்ட சுகத்தை கத்தர் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். இவங்களுக்கு சுகம் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி எனக்கும் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. கர்த்தர் ஜெகோவா ராஃபா எனக்கு இருக்கிறார். எனக்காக தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி இருக்கிறார் இந்த காலை வேளையில. ஆமென்.
அப்படிதான் ஜெபிக்க வேணும். அப்படி அழகா ஜெஹோவா ராஃபா என்னை குணமாக்கினார் என்று நான் சொல்லல, தாவீது சொல்லுகிறார். அதனாலதான் இந்த வசனம் அவ்வளோ ஃபேமஸ். தூங்கி எழும்புறவங்களை ஊழியக்காரங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். 365 நாள் இருந்தது 2025. நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுங்க. ஆக்சிடென்ட்ல போறதுக்கு, ஹாஸ்பிட்டல்ல போறதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருந்தது. கர்த்தர் உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதியை தந்தார் அல்லவா? ஆமென். அந்த ஜெஹோவா ராஃபா அவங்களோட இருந்தார். அதுக்கு நம்ம கரங்களை தட்டணும். ஆக்சுவலா நம்ம பெருமைகளோ நம்மளுடைய சொந்த சுய புத்தினால இல்லைங்க, கர்த்தருடைய பலத்தினார். ஜெஹோவா ராஃபா நம்மளோட நடந்தார், குணமாக்கினார். உலகம் ஆச்சரியப்படத்தக்கதான குணத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், சுகத்தை. ஆமென். எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, எப்படி எப்படி இது? நான் சொல்லுவேன், கர்த்தருங்க. இந்த பிகினிங் காட். சொல்லுங்க, இந்த பிகினிங் காட். இன்னைக்கு ப்ரொக்ளைம் பண்ணலாமா? இந்த பிகினிங் காட். தமிழ்ல எப்படி? ஆதியிலே தேவன். ஆதியிலே தேவன். அதே தேவனை தான் யோவான் எப்படி சொன்னா தெரியுமா? ஆதியிலே வார்த்தை. அந்த வார்த்தை உங்களோடு இன்னைக்கு இருக்கிறது, உங்களை பிழைத்திருக்க வைத்திருக்கிறது. என கர்த்தர் 360வது நாளை கொடுக்கல, புதிய தொடக்கத்தை கொடுத்தார், ஜனவரி 1. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்தது ஒண்ணு சொல்றாரு பாருங்க. ராஃபா எழுதிக்கோங்க, கண்டிப்பா எழுதிக்கணும். இது குணமாக்கினார் என்றா ராஃபா. 2வது கர்த்தர் தாவீது என்ன சொல்றான் பாருங்க. எவ்வளோ தாவீதுக்கு தேவன் மேல. அதனாலதான் சும்மா சொல்லல போல, தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு எப்படி என்ன வந்து என்ன நேசிக்கணும் அந்த மாதிரி அவன் நேசிப்பான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? சகத்துல சொல்ல முடியுமா? சொல்லுவாருன்னு சொல்லுங்க. ஆமென். அவர் பிரியப்படுத்துற ஆராதனை தாங்க நான் செய்வேன். மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியம் நான் செய்ய மாட்டேன். நீ எழுதுவீங்க, கொட்டை எழுதுவேன். மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன், என் தேவனை பிரியப்படுத்துவேன். தாவீது அதை செஞ்சான். எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டா அவர் ராஃபா. இருதய உணர்ச்சி வசப்பட்டானோன்னு ஏதோ டெம்பரரியா அவன் ஆண்டவரை நேசிச்சதை சொல்ல, ஆழத்திலிருந்து சொல்றேன். யோர் இமோஷன்ஸ் ஆர் ஆல் இன் யோர் ஹார்ட். ஒரு இருதயத்திலிருந்து. 2வது பாருங்க, முதல் வசனம், என்னை கை தூக்கி எடுத்தார். இது ரொம்ப 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 அழகா இருக்க போகுது. இந்த இது கை தூக்கி எடுத்தார் என்பது எபிரேயர்ல என்ன தெரியுமா? வரைபடம் எப்படி தெரியுமா டிரா பண்ணியிருப்பாங்க? அதுக்கு பேர் டாலா. எழுதிக்கோங்க, DALAH. டாலா. DALAH. சரியா? D for டெல்லி. பாலான்னு எழுதி விட்டுறாதீங்க, அப்புறம் ரோட்ல போற பாலாவெல்லாம் பார்த்து. அதனால D for டெல்லின்னு சொல்றேன். தாலா. தாலாக்கு என்ன வரைபடம் தெரியுமாங்க? இப்போ வந்து அதோட ஹீப்ரூ போர்ட்ரே என்னன்னா, அதாவது எபிரேயரோட வரைபடம் அப்படி என்னன்னா, ஒரு காலி பக்கெட், ஒரு பக்கெட்டை எடுத்து கணத்துக்குள்ள போடுறீங்க இல்லையா? அந்த கணத்துக்குள்ள போகும்போது அந்த பக்கெட் எப்படி போகுது? தண்ணிலாம் நிறைச்சி அழகா சீவி சிங்காரிச்சு கொடை நிரம்பி போடுறீங்களா? ஏங்க முழிக்கிறீங்க? சொல்லுங்களேன் சத்தமா. காலி பக்கெட்டை தான் நம்ம எங்க போடுவோம்? கணத்துக்குள்ள போடுவோம். ஆனா அதை எடுக்கும் போது அந்த பக்கெட் எப்படி வருது? நிரம்பி வருது. இட் இஸ் lowered empty, but when it is lifted it is full. இதுக்கு பேர் தான் தாலா. கை தூக்கி என்னை உயர்த்தினார். அப்படி என்றால் எம்டியா நான் என்ன பண்ணேன்? I was lowered, but when I was lifted I was full. நான் எம்டி, வெறுமையான நாட்கள்ல இறக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் கர்த்தர் என்னை கை தூக்கி டாலா என்று என்னை உயர்த்தும் பொழுது என்னை நிரப்பி உயர்த்தினார். ஆமென். எனக்கே இதை வாசிக்கும் போது இங்க குதிக்கணும்னு இருக்கேங்க. எப்படிங்க நீங்க ஆமென் சொல்லிட்டே இருக்கணும், நான் சொல்லவே மாட்டேன். ஆமென். இந்த வாசிக்கும் போதே எனக்கு இங்க உற்சாகம் வருகிறது. வெறுமையாய் இறக்கப்பட்ட குடம் எப்படி தூக்கப்படுகிறது? கிணத்துல நிரம்பி. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நாட்கள் மன அழுத்தத்துல நாம் இறக்கப்பட்டிருப்போம். ஆனால் கர்த்தர் டாலா என்று உங்களை உயர்த்தும் பொழுது மன மகிழ்ச்சியோடு உயர்த்தினார். எவ்வளோ நாட்கள் குறைவோடு இறக்கப்பட்டிருப்போம். ஆனால் கர்த்தர் டாலா என்று சொல்லும் போது நிறைவோடு உயர்த்தினார். He lowered you in the shortage, but when he lifted you in surplus. Amen.
lowered ourselves in shortcoming, but when God lifted us, it was success. Amen. வெற்றியில உயர்த்துகிறார். அது மட்டும் இல்ல, இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், என்னை பலவீனத்துல இறக்கப்பட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்தும் போது எப்படி தருமா உயர்த்துறார்? சுக பலத்தோடு என்னை உயர்த்திருக்கிறார். நிறைவா. I was lowered, hurting, but when he lifted me, I was lifted in happiness. மன மகிழ்ச்சியோடு. அதுக்கு தான் ஜாய் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் ஏதாவது பொருள் இருந்தா வரும் போயிடும், ஆனா ஜாய் அப்படி இல்லை, எல்லா சூழ்நிலையும் இருக்கும். ஏன் தெரியுமா? JOY, ஜீசஸ். OY யூ. அப்போ ஓ என்ன லிண்டான்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு ஜாய் வேணும்னா அந்த ஓல அதர்ஸை எடுத்துருங்க. என்னது? மற்றவர்களை எடுத்துட்டீங்கன்னா ஜீசஸும் யூவும் தான். ஜீசஸும் நீங்களும் இருந்தா என்னங்க? ஜாய். அப்போ அந்த ஓவை நான் என்னவா மாத்தி வச்சிருக்கிறேன் தெரியுமா? நியூமெரிக்கலா மாத்திட்டேன். நியூமெரிக்கல்ல ஓவை என்ன சொல்வீங்க? 0, 0. எனக்கும் இயேசுக்கும், எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள என்னை பிரிக்கத்தக்கதாக ஒருத்தரும் இல்லை, அங்க 0 தான் இருக்கிறது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையிலும் என்னால ஜாயா இருக்க முடியும். ஆமென். அதுதாங்க தாலா. எவ்வளோ வெறுமையாய் இருந்த நாட்கள்ல கர்த்தர் கை தூக்கி எடுக்கும் போது உன்னை வெறுமையாய் தூக்கவில்லை, நிறைவாய் தூக்கி இருக்கிறார். ஒதுக்கப்பட்டவர்களாய் இறங்கினோம், கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் தூக்கி எடுத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்ன சொல்றது, அது தமிழ்ல இன்னும் நல்ல வார்த்தை இருக்குமே, நம்மளை ஏத்துக்கிட்டார் இல்லையா? அக்செப்டட் என்ன சொல்வீங்க? கரெக்டா? we were lowered in abandonment, but when God lifted us, we are accepted in Christ. ஆமென். இதுக்கு பேர் தாங்க தாலா. அதனால தான் எனக்கு இவரு தானே பாட்டு, ஐசக் ஜோ, சேற்றிலிருந்து தூக்கினார். பாடுங்க. கண்மலை மேல் நிறுத்தினார், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, இன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே, அவர் எந்த கண்மலை. அந்த பர்வதத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க நிறுத்துறீங்க. அவர் ஓகே, யார் இந்த கண்மலை? உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஆமென். இந்த ஒத்தாசை வரும் பர்வதம் தான் இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்லுது, தாலா. உன்னை நீ இறங்கி இருக்கிற உன் மனதளவுல, உன்னுடைய ஊழிய அழைப்புல கூட you are lowered empty, but when I am going to lift you, I am going to lift you full. Amen. You are no more empty vessel. நீ நிறைவாய் தூக்கப்படுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது பார்க்கலாமா? மூன்றாவது வசனம் பாருங்க. கர்த்தாவே, மூன்றாவது வசனமே தான், நீர் என்னை, என் ஆத்துமாவை பாதாளத்தில் ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்ன பண்ணீர்? உயிரோட காத்தீர். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். எவ்வளோல நமக்கு எங்கெங்க உங்களுக்கு உயிர் இல்லாத ஒரு இடம் இருக்கும்? பாதாளம். பாதாளம் இங்க எங்க? இதை எப்படி பாதாளம்னு சொல்லுவீங்க? எங்க மூச்சு நின்று போன இடங்கள் என்னன்னு சொல்வீங்க? நம்ம ஊர்ல எந்த இடத்துல மூச்சு இல்லை? கல்லறை இல்லை, அதுதான் பாதாளம். அங்க மூச்சு இல்லை. ஆனால் கர்த்தரே அந்த இடத்துல மூச்சு நிற்காதபடி நீர் என்னை உயிரோட காத்தீர். You kept me alive. In English, alive என்றிருக்கு. aliveோட எபிரேயர் வரைபடம் என்னவென்றால் ஹேயா, EHYEH, EHYEH. நான் ஏன் இதை ரொம்ப சொல்றேன்னா, இந்த மூன்றையும் நீங்க மறக்கவே கூடாது. எழுதி சங்கீதம் 30 மேல எழுதி வச்சுக்கோ. EHYEH. alive என்றால் இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ். மோசே பார்வோன் கிட்ட போகும்போது நான் என்ன உங்களை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு 3ஆம் அதிகாரத்துல கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றார்? நானாகவே இருக்கிறேன். அது பாஸ்ட் டென்ஸும் இல்ல, ஃபியூச்சர் டென்ஸும் இல்ல, இப்போ நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். சில நேரம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்யலன்னு கவலைப்படாதீங்க, உங்களை உயிரோட காத்து வைத்திருக்கிறார். Still I'm alive in Christ. அதுக்கு தான் ஏயா. எனக்கு இந்த ஏயா சொல்லும் போது அதுக்கு பெருசா வரைபடம் எனக்கு எபிரேயர்ல கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஒண்ணு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஹேயா
அது எங்கெங்க சொல்லுவாங்க? ஹாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிநாடுகள்லாம் ஹலோ ஹாய் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்க எப்படி சொல்லுது? ஹாயா ஹாயா, ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்வாங்க. எனக்கு நிஜமாவே அது ரொம்ப பிடிச்சது. ஒரு தடவை என் பிள்ளைங்க வந்து நான் திட்டிகிட்டு ஏதோ இருந்தேன் போல, ப்ரோ ஸ்டாப் இட் அப்படின்னாங்க. யாருடி இங்கே ப்ரோ அப்படின்னு? என்னதான் ப்ரோன்னு கூப்பிட்டுருக்குதுங்க. அப்படி என்றால் ஜென்சி டேர்ம்லாம் மாறுது. என்ன பார்த்து ப்ரோ என்ன ஆம்பளை மாதிரி ஏதாவது ஆயிட்டேன்னா, இல்லை மம்மி அது வந்துருச்சு எனக்கு. அது இட் இஸ் அ வெரி யூனிவர்சல் திங் மம்மி. யூனிவர்சலாவது இந்த வசலாவது. ஏன்டி ப்ரோன்னு என்ன கூப்பிட்டேன்? ப்ரோ ஸ்டாப் இட் அப்படின்னா. யார் அந்த நபர் சொல்லலை, பட் ப்ரோ கம் ஆன் ஸ்டாப் இட் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இப்போ உள்ளவங்க வந்து நம்மெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பேசுவோம்? அந்த காலத்தில் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னோன்னு என்ன சொல்வீங்க? எஸ் ஐ ஆம் ஃபைன் அப்படின்னு சொல்வீங்கல்ல. இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட போய் ஹலோ ஹவ் ஆர் யூ, எஸ் ஐ ஆம், ஐய ஆண்டி பூமர் ஆண்டி, என்னது இது பிரிட்டிஷர்ஸ் அந்த காலத்தில் வந்த மாதிரி பேசிட்டு அவங்க ஹாயா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு நான் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு யார் உங்களை மறந்தாலும், ஏசாயால கர்த்தர் சொன்ன மாதிரி காலையில விடிந்ததும் உங்களுக்கு முதல்ல ஹாய் சொல்றது உங்களை பிழைத்திருக்க வைத்திருக்கிற ஜெகோவா எலோஹிம் எல்ரோஹி உங்களுக்கு ஹாய் லிண்டா என்று சொல்லுகிறார். ஆமே, இன்னைக்கு உங்க பேரை சேர்த்துக்கிறீங்களா? ஹாய் லிண்டா, நான் உன்னை பிழைத்திருக்க வைத்திருக்கிறேன். நீ உயிரோட தான் இருக்கிறாய். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன். ஆமென். எவ்வளோ நேரங்கள்ல நம்ம தளர்ந்திருப்போம், வருமானத்திலும் வறுமையிலும். ஐயோ, அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் வந்து சொன்னார், கலங்காத ஏயா அப்படின்னு எழுப்பினார். ஆமென். லிண்டா ஏயா கேட்டா, எப்பெல்லாம் பலவீனமா உட்கார்ந்தியோ லிண்டா ஹேயா, இயேசுவோட வார்த்தை அங்க வந்தது. எனக்கு ஹலோ சொல்லிட்டார், எனக்கு ஹலோ லிண்டான்னு சொல்லிட்டார். எனக்கு அது போதும், என்னை உயிரோட வைத்திருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறான். அவனுடைய பிரதிபலிப்பை பார்த்தீங்களாங்க? அவனோட கண்ணாடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வேதம் என்ற கண்ணாடி தாவீதுக்கு எப்படி வேலை செய்து பார்த்தீங்களா? அவருக்கு செய்துனா உங்களுக்கு செய்யக்கூடாதாங்க? ஆமென். அதுக்கு அவன் இளைப்பாறினான், கர்த்தருடைய வார்த்தையில இளைப்பாறினான். எவ்வளோ பயங்கரமா இருக்கும் எசேக்கியாக்கு. தன் மரணம் வரும் என்று தெரியுது, ஆனால் கர்த்தர் வந்தார், வந்து சொன்னார். எசேயா கூட வந்து என்ன சொன்னாரு? நீ இவ்வளவுதான் இருப்பேன். ஆனா அவர் வீடை தாண்டறதுக்கு முன்னாடி கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு ஏய்யா அப்படின்னா. ஆமே, ஹாய்யா எசேக்கியா, இன்னும் 15 வருடம் லாசரு 4 நாள் நாரி போய் இருக்கிறதா. கர்த்தர் அந்த கல்லறைக்கு வெளியே வந்து லாசருவே ஏய்யா வெளியே வா. ஆமேன். இன்னைக்கு சொல்வீங்களா அதிகாரமா? என்னெல்லாம் சொல்ல போறீங்க சொல்லுங்க? ராஃபா, ஆமேன், தாலா, ஏயா நம்ம மத்தியில இருக்கிறா. ஆமேன். எங்கெல்லாம் பலவீனமோ ராஃபா அங்க இருக்கிறாருங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஆமேன் தேவனை யோசிக்கும் போது எனக்கு கலங்குது என்றால் நான் அவருக்குள்ள போயிட்டு இருக்கிறேன். நீங்க அதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் உங்க இருதயத்துல இருக்கணும். புரியுதா? வெளியே வந்து நாம என்ன பண்ணாலும் வேலைக்காவாது. தனிப்பட்ட உறவை தேவன் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். He is a very private God, though he is a universal God. உங்களுக்கு அவர் தனிப்பட்ட தேவன், தனியா இருக்கிற ராஃபா, தைத்து எடுக்கிறவர். அதனால தாங்க எனக்கு இவரை இன்னும் கொஞ்சம் வர்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. டிசைபிள்ஸ்லாம் சொன்னாங்க, சீஷர்லாம், அவர் என் கர்த்தர், ஆண்டவர். லார்டுன்னா என்ன? ஆண்டவர் தான். அவர் என் ஆண்டவர், ஆண்டவர்னு யோவான் அழகா அவரை வந்து வர்ணிச்சான். இன்னைக்கு தயவு செய்து இந்த ஆண்டவரை ஃபேஸ்புக் ஆண்டவராகவும், வாட்ஸ்அப் ஆண்டவராகவும், இன்ஸ்டாகிராம் ஆண்டவராகவும் ஆக்காதீங்க. இதெல்லாம் மூடி வச்சுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு போய், தேவனே என்னோட இவ்வளோ பிரதிபலித்து பேசுகிறீரே, நீரே என் ஆண்டவர். ஆமென். அவரோட பிரசனம் இருந்தா மட்டுமே தான் நீங்கள் இதை உணர முடியும். சும்மா ஃபேஸ்புக்ல யூடியூப்ல யார் மெசேஜ் கேட்டுட்டு இருந்தா உங்களால உணர முடியாது. அது வேணா உங்களை டெம்பரரியா உங்களை உற்சாகப்படுத்தி, நல்ல வார்த்தை, இப்போ நான் ட்ரெஸ் பண்ணி நான் வெளியே போறேன், அங்க போய் பண்ணி ஒன்னு சொல்லிட்டா கூட துஸ்வானம். ஆனால் நீ கர்த்தருக்குள் ஒரு
பலத்த ஒரு உறவை உருவாக்கிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ளாது. பேதுரு மாதிரி உங்களை பார்க்கிறார். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஆமென். அதனாலதான் அவர் சொல்றாரு. அதான் திருப்பி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இது வாசிக்கலாம், அதை எடுங்கப்பா. மத்தேயு 11 எடுத்துக்கலாம். அது வாசிக்கணும்னு எனக்கு ஞாபகம் வருது. எடுத்துக்கலாம் 11 கடைசி வாங்க. எங்க வருது? வருத்தப்பட்டு 11 கடைசி இல்லையா? 28 வாசிக்கலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள், those who are என்னது heavy laden, okay, come to me, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை, I'm humble and gentle in spirit in Jesus சொல்றார். உங்க ஜீசஸ், நம்ம ஜீசஸ் வந்து அப்படியே ஆர்ப்பாட்டம் ஜீசஸ் இல்லை. அவர் பிரம்மாண்டம், அவர் மகத்துவர். பட் தன்னை ரொம்ப என்ன சொல்றது, அவர் இருந்தாலே அந்த இடம் மேன்மைப்படும். அவர் பிரசன்னம். ஆமென். அவர் பிரசனம் இருந்தா போதுங்க, ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நம்ம துதிகள்னாவா போய் அவரை போய் நிறைக்க போது? இல்லவே இல்லை. இஸ் ஆல்ரெடி என்ன சொல்றது, ஆல்மைட்டி காட், ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட். அப்போ சொல்றாரு ஐ எம் ஜென்டில், அப்புறம் ஹம்பிள் இன் ஸ்பிரிட். அதை என்கிட்ட இருந்து ப்ளீஸ் கத்துக்கோங்களேன் அப்படின்னு ஜீசஸ் சொல்றாரு. இது நானா சொல்றேன்னா அங்க இருக்குதா? இருக்குது. என்ன சொல்றாரு? என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆத்துமாக்கது. இன்னைக்கு எதை நீங்க கத்துக்க போறீங்க தெரியுமா? ராஃபா, தாலா, ஏயா, இது மூன்றுமே நீங்க அதிகாரத்தோட சொல்லுங்க. ஏனால் அந்த ஜென்டில் அண்ட் ஹம்பிள் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சூழ்நிலையை பார்த்து அதிகாரமா சொல்றீங்களோ கர்த்தர் தாழ்மையான இருதயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதை விட்டுட்டு சூழ்நிலையில இருக்க மனிதர்கள் கிட்ட போய் உங்களோட ஆக்ரோஷத்தையும் பெருமையும் காமித்தால் கர்த்தருடைய பிரசனம் அங்கே இல்லை. இதுதான் சிம்பிள். என்கிட்ட நீ தாழ்த்திக்கோ, நான் உன்னை உயர்த்துவேன். அவ்வளவுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் நமக்கு இளைப்பாறு. இன்னைக்கு கர்த்தர் ஏயா என்று உங்களை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏயா தருணங்களாய் மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த நாள் எனக்கு ஏயா தருணமாய் மாறும்? பிழைத்திருப்பேன், உயிரோடு இருப்பேன், மற்றவர்களுக்கு நான் எப்படி இருப்பேன்? சாட்சியா இல்ல, நீங்க எப்படி இருப்பீங்க? abundance of life நீங்க தருவீங்க. இன்னைக்கு சொன்னாங்க நினைக்கிறேன் இல்லையா? worship, you should be a personified person. நீங்க அந்த ஆளா மாறணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்க. அது அவருக்குள்ள இருக்க ஆழமான இருதயத்துல தான் வரும். அதனால தாங்க என் கர்த்தரை போல வேற யாருமே. what a mighty God we serve. எப்பவுமே சொல்லு, he is mightier than mountains. பர்வதங்களை காட்டிலும் வல்லமை உள்ளவர். he is clearer than crystal. crystal தெரியுமா? அதை விட தெளிவானவர். he is purer than the air. காற்றை காட்டிலும் தூய்மையானவர். ஆமென். சாவு அவரை கொலை பண்ணவே முடியாது. ஆமென். தண்ணீர் அவரை மூழ்கடிக்கவே முடியாது. தண்ணீர் மேலேயே நடப்பார். அக்கினி அவரை எரிக்கவே முடியாதுங்க. பாதாளம் அவரை வந்து it can't hold Jesus. the grave cannot hold Jesus. இதுதாங்க நம்ம ஆண்டவர். இந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, லிண்டா ஏயா, சிஸ்டர் ஏயா அப்படின்றார். ஆமென். அதோட தாவீது நிறுத்தல. 4வது ஒண்ணு சொல்றாரு பாருங்க, 4வது வசனம். இந்த 5க்குள்ளதான் இருக்க போற. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இவ்வளவு நேரம் தாவீது பேசிக் கொண்டிருக்கும் போது 1-3 ஒருமையில பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா இப்போ என்ன சொல்றார் தாவீது? பரிசுத்தவான்களே பன்மைக்கு வந்துட்டாரு. ஏன் பன்மைக்கு வந்துட்டாரு? நீங்க பாருங்க, இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் டான்ஸ் போட்டுருவாங்க எல்லாம் முடிஞ்சதும். முக்கியமா அந்த பாஸ்டர்ஸ் எப்போ போவாங்கன்னு பார்த்து துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஆர்வமா எங்களை கவனிக்கிற மாதிரி ஒரு ஷோ நடக்கும் பாருங்க. ரொம்ப எங்களை கனம் பண்ற மாதிரி. உங்களெல்லாம் சொல்லலை, நான் சொல்றேன் சரியா? இன்னைக்கு காணொலியில பார்த்துட்டு இருக்கவங்களும் எழுதுங்க, ராஃபா, தாலா, ஏயா, அதை சொல்லி அறிக்கை செய்து ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள விடுதலை கொண்டு வருவார். ஆமேன்.
இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அந்த கல்யாண வீட்டில் போனதும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு கிளாஸ்ல ஒரு மியூசிக் போடும், ஒருத்தனும் ஆட வர மாட்டான், பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரே ஒரு குட்டி குழந்தை வரும், வந்து அது கிறுக்குத்தனமா ஏதோ ஆடிக்கிட்டு இருக்கும், இப்படி 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 பண்ணுவோம். அதை பார்த்துட்டு ஒரு யங்ஸ்டர் வருவான், அவர் ரொம்ப ஸ்டைலாக தன்னை காமிச்சுப்பாரு, சரியா? அதை பார்த்துட்டு இவன் ஸ்டைல் பண்ணுறான், இவனை விட நான் பெஸ்ட் ஆடுவேன்னு யார் வருவா? அப்படியே வந்து 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 அந்த டான்சிங் ஃப்ளோர் எப்படி ஆயிடும், ஃபுல்லாயிரும். புரியுதாங்க? இன்னைக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு சாதாரண இடத்துல ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் போது என்ன ஆகுது, ஒரு குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு கூட்டம் சேருது. இன்னைக்கு கர்த்தருடைய சாட்சியாய் நன்றி உள்ள இருதயத்தோட நீங்க ஒருவர் சபையில நின்னா கூட உங்கள் நிமித்தம் எல்லாரும் ஆராதனை செலுத்துவார்கள். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள்ள ஆராதனை செய்வேன். ஆமென். பரிசுத்தவான்களே என்னோடு சேர்ந்து கீர்த்தனை பண்ணுங்க. தாவீது சொல்றான், என் தேவன் வந்து ராஃபா தாலா ஏயா பண்றதுக்கு அவர் சிறிய தேவன் கிடையாது. என்னதுங்க, ஏன் சிறிய தேவன் கிடையாது சொல்றானா, அவர் ஒருத்தருக்கு மட்டும் இது கொடுக்கறதுக்கு என் தேவன் ஒன்றும் சின்ன தேவன் இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் மகத்துவர், அவர் ஞானத்திற்கு அளவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். His wisdom is infinite. Great is the Lord, great is his power என்று டேவிடே சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டாலர் ஆஃபாவை ஒருத்தருக்கு செய்யறதுக்கு என் தேவன் ஒன்றும் அவ்வளோ சின்னவர் இல்லை, அவர் எல்லாருக்கும் எனக்கு செய்தார் என்றால் எல்லாருக்கும் அவர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படி என்றால் என்னோடு சேர்ந்து ஆராதனை பண்ணுங்க. அதுக்கு தான் சபையாரே நீங்க சபைக்கு வரீங்க. ஆமென். ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை கீர்த்தனம் பண்ண, சும்மா தனியா நின்று நான் தான் பயங்கரமா கை தூக்குறேன் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு எனக்கு செய்தார்னா அவங்களுக்கும் செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் அன்னைக்கு பாஸ்டர் கேட்டார், யாரோ இவங்கிட்ட கேட்கிறார், யாரா கர்த்தர் உங்களுக்கு பதில் சொன்னார்னா நான் அந்த பலவீனத்துலயும் ஆமேன் ஆமேன்னு, அது தப்போ ரைட் ஆன்சரோ, ஆனா கர்த்தர் எல்லாருக்குமே வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டுங்க. எத்தனை பேர் சாட்சியா இருக்கிறீங்க? இல்ல புதுசா லேட்டஸ்டா எதுவும் கர்த்தர் செய்யலன்னா அவ்வளவுதான். எங்க இவ்வளோ நாள் செஞ்சது என்னங்க, இவ்வளோ நாள் நடத்தின எபினேசர் யார்? ஆமென். சில நேரம் பட்டாசு வெடிக்கும் போது எரிச்சலாக தான் இருக்கும் நம்ம காதுக்கு, ஆனால் அவங்களோட போய் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு ஃபன் ஆகிடும். ஸோ தயவு செய்து உலகத்துக்கு அந்த மாதிரி சாட்சியாக இருங்க. முதல்ல உங்களை இடைஞ்சலாக தான் பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய நன்மையை சொல்லி பாருங்க, அவ்வளோ ஜனங்களும் உங்களை வந்து கொண்டாடும், உங்களோடு சேர்ந்து கர்த்தரை கொண்டாடுவாங்க. உங்கள் தெருவில் நீங்கள் இயேசுன்னு சொல்லும் போது போர் அடிக்க மாதிரி தான் தெரியும், அந்த பட்டாசு இடைஞ்சலாக தான் இருக்கும், ஆனால் வெடிச்சு கர்த்தருடைய வார்த்தை அங்கே நிலைத்து நிறுத்தி வைங்க, அந்த தெருவே உங்களோட சேர்ந்து கர்த்தரை கொண்டாடும். ஏன்னா அந்த ருசி அவங்களும் காண வேணும். ஆமாம், ருசி அவங்களும் ருசிக்கணுங்க. அதை தான் என்னோடு சேர்ந்து கீர்த்தனம் பண்ணுங்கள்ரா. அதோட விட்டாரா? அஞ்சாவது என்ன சொல்றாரு, அவர் கோபமோ ஒரு நிமிஷம், ஆனால் அவர் தயவோ நீடிய வாழ்வு. அந்த வாதை எத்தனை நாள் வந்தது? அதனாலதான் நான் அதை அண்டர்லைன் பண்ண சொன்ன, என்ன வந்தது? 3 நாள். 3 நாள் அவர் கோபம் 70,000 பேரா. அப்போ ஒரு நிமிஷம்லாம் எனக்கு தெரியாது. ஸோ கர்த்தருடைய கோபம் அந்த மாதிரி இல்லையா? ஆனால் அவர் தயவோ நீடிய வாழ். இன்னைக்கு வேற ஒன்றும் நான் சொல்ல போறது இல்லை பெருசாங்க. இன்னைக்கு நீங்கெல்லாம் யாரா இருக்கணும்னு நான் கேட்குறேன்னா, துதிக்கிறதுல என்னோட சொந்தக்காரங்களா மாறுங்க. ஆமென். லிண்டா வேற இல்லை, ஃபர்ஸ்ட் சார்லி வேற இல்லை, சிஸ்டர் ஆகஸ்டா வேற இல்லை. துதிப்பதில் நாம் யாவரும் சொந்தக்காரர்கள் தான் கர்த்தர். ஆமென். we are praise relative. கையை பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க, நான் உங்களோட praise relative. இனி கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட மூழுது இல்லை, வெளியே இருக்கும் போது நான் உங்களோட praise relative. ஆமென். இதுல ரிலேட்டிவா இருங்க. இல்ல இவர் என் கல்யாணம் ஆன புதுசுல என்ன அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ண. எனக்கு முதல்ல என் ஹஸ்பண்டை தெரியறதுக்கே எனக்கு பல வருஷம் ஆகுது. ஆனா என்னை எப்படி தெரியுமா கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு இவங்களை தெரியும் தானே அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என் மாமா அத்தை பேரே சரியா தெரியாது. சில நேரம் இந்த ஊருக்கு வந்து என்னை எப்படி தெரியுமா, உங்களுக்கு இவங்களை தெரியும் தானே அப்படின்வாங்க. புரியுதா? நம்பிக்கையோட சொல்றாங்க போல, தெரியும் தான். நான் நல்லா தெரியும் அப்படின்னு மைண்ட்ல இருக்கும். எனக்கு என் ஹஸ்பண்டை தெரிஞ்சுக்கவே அடுத்த 4 மாசம் ஆகுது. 2007 கதையை பேசுறேன். ஆனா கல்யாண வீட்டுக்கு புது பெண்ணா போனேன் பாருங்க, உங்களுக்கு சர்ச்ல கூட உங்களுக்கு இவங்களை தெரியும்ல? எனக்கு ரொம்ப தெரியும். 20-30 வருஷம் பழக்கங்க. எனக்கு அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். அது ஒரு வழக்கம் போல இல்ல, உங்களுக்கு தெரியும் தானே. எனக்கு எப்படிங்க தெரியும்?
பயந்துட்டீங்களா? எனக்கு தெரியாதுங்க, இப்போதான் தெரியுது. பட் கர்த்தருக்குள்ள நம்ம அப்படி கிடையாது. ஆமென். அதை தான் அழகா எங்க குடும்பத்துல எனக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாருமே ஒரே சரீரத்துல இருக்கிறாங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, அந்த 3 நாள் நான் சொன்னேன் இல்லையா, வாதை எப்போ நீக்கப்பட்டது? உங்களுக்காக ஒருத்தர் வந்தார். யாருங்க அவரு? ஃப்ரீயா வாங்கினார் அவங்கள, விலை கொடுத்து. தாவீது ராஜாவே, உலகத்தின் ராஜாவே கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது, அர்ணா நீ ஃப்ரீயா கொடுக்குற நிலம் வேணாம், நான் ஒரு கிரயம் செலுத்த போறேன், எனக்கு நீ 50 வெள்ளி காசுக்கு எனக்கு இதைத்தா அப்படின்னு சொல்லி அர்ணாவின் கிரவுண்ட வாங்கின, அந்த த்ரெஷிங் ஃப்ளோர். இன்னைக்கு சொல்ற, கர்த்தர் உங்களுடைய வீட்டின் எல்லைகளை அவர் அப்படிதான் பார்க்கிறார். கிரவுண்ட், அதை அவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆமே, இந்த ஊழியத்தை கர்த்தர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். உங்களுக்கு பெரிய இடம் இருக்கிறது, அங்க பிரதிஷ்டை நடக்கும். இது கிரக பிரவேசத்தை பத்தி நான் சொல்லல, கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுவோம். அதுதான் சங்கீதம் 30. ஆமென். சும்மா ஃப்ரீயா வாங்கல டேவிட், காசு கொடுத்து ராஜா வாங்கல. இந்த ராஜாவே வாங்கும் போது, உங்களையும் என்னையும் நேசித்த என் ரட்சகர் 30 வெள்ளி காசு நமக்காக கொடு. He paid a price, not that 30 literally, but அவர் நமக்காக சிந்தினார் ரத்தம். ஆமென். we are actually accountable. டெய்லி அதை யோசிங்க. எனக்கு அதில் ஒரு பொறுப்பு இருக்கு. அதில் தான் நான் இளைப்பாற சொல்லுகிறேன். 3 நாள். அதனால தான் அவர் கோபம் வந்து என்னது, ஜஸ்ட் 1 நிமிஷம். ஆனால் 3வது நாளுக்கு அப்புறம் வாதை நிறுத்தப்பட்டது, தேசங்களின் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் 3வது நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். ஆமென். ஹல்லேலூயா. 3வது நாள் உயிரோடு எழும்பின தேவன், அவருடைய தயவு உங்களுக்கு நீடிய வாழ்வு. அந்த ஈஸ்டர் பண்டிகைனால, அந்த 3வது ஈஸ்டர் சண்டேனால இன்னைக்கு உங்களுக்கு தயவு நீடிய வாழ்வாயிருக்கு. இட் இஸ் an eternal life. ஆமென். what an honor, what a privilege நமக்கு. இதை தாண்டி நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் இல்லையா? அந்த இட்டர்னல் லைஃப்ல எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதனாலதான் கடைசியில் இன்னொன்று முடிக்கிறார். என்னது? உன் அழுகையோ சாயங்காலம், ஆனா விடிய காலையில் என்னவா? களிப்பு உண்டாகும். எப்படிங்க களிப்பு உண்டாகும்? டெய்லி அழுகையில தான் படுக்கிறோம், பலவீனால படுக்கிறோன்னே வைங்களேன். காலையில என்ன வந்து நம்ம மூஞ்சில எது பண்ணுது? எது எழுப்பி விடுது? நான் இதுக்கு ரொம்ப பிஹெச்டிலாம் படிச்சு தான் சிஸ்டர் லிண்டாக்கு நான் இதை ஆன்சர் பண்ணுவேன்ற மாதிரியே பார்க்குறீங்க. வெயில் எழுப்பி விடுது, மூஞ்சில் அடிக்குது வெயில். என்ன மாதிரி ஒரு நானே ஒரு பயங்கரமான கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ இவ்வளோ ஆழமாக யோசிச்சது இதுதான். சரியா? நான் ஒன்றும் பெருசாக பிரமாதமாலாம் கேள்வி பிஹெச்டி படித்து கேட்கல. காலையில் என்ன வருது? சூரியன் வந்து நம்மளை எழுப்புதுல. இல்லை லிண்டா கவலையோடு தூங்கிட்டாங்க, அவங்களுக்கு பலவீனம் வந்துருச்சு, நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு லிண்டா கவலையாக இருக்கிறா, நான் வரல, நான் மழை மட்டும் பெஞ்சிக்கிறேன், நான் மூடிக்கிறேன் அப்படின்னு மூடுதா? மூஞ்சில் அடிச்சுது எனக்கு இந்த ப்ரெஷருக்கு. அப்போ என்ன சொல்லுது? எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் விடிய காலை நிச்சயம். நான் சொல்ற SUN சொல்லல, அந்த 3வது நாள் உங்களுக்கும் எனக்கும் எழுந்த SON பத்தி சொல்லுகிறேன். உனக்காகவும் எனக்காகவும் தேவகுமாரன் எழும்பி ராபா தாலா ஏயா என்று உங்களுக்கு சொல்லுகிறார். அதை தான் தாவீது வாங்க கொண்டாடலாம், களிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். கண்களை மூடலாமா? எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் நான் மறுபடி சொல்றேன், இந்த ராஃபா தாலா ஏயா மறக்க டெய்லி அணு தினம் இந்த வேத வசனம் நம்மளை பிழைத்திருக்க வைத்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும் எத்தனை அதிகாரம் என்பது. பைபிள் எத்தனை அதிகாரம்? 1189 அதிகாரம். எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 31,246. எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது? 3 லட்சத்தி எவ்வளோ, எத்தனை எழுத்துக்கள் இருக்கு தெரியுமா? 7 கோடி எழுத்துக்கள், லெட்டர் சொல்றேன். அப்பனா 3,05,66,000 எழுத்துக்கள். நான் திருப்பி சொல்றேன், இது உங்க வயசு கூட இதுல அடங்காது. இதுல இருக்க ஒவ்வொரு கணக்கை பத்தி நான் பேசல, ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். 66 புத்தகங்கள், அதை போய் பாருங்க. ஆனால்
இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் உங்களை பிழைத்திருக்க வைத்திருக்கு. ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லி செபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. எங்களோட நீர் பேசினீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, யெகோவா ராஃபாவாய் எங்களோட இருந்தீர். ஆண்டவரே, தாலாவாய் எங்களை தூக்கி எடுத்தீர். ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தினீர். எங்களால் எழும்ப முடியலனாலும் ஒவ்வொரு நாள் தாலா என்று சொல்லி எங்களை உயர்த்தினீர். அது மட்டும் இல்ல ராஜா, எங்களை எங்களை ஆண்டவரே நீர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாள் எங்களை விசாரித்து எங்களை பிழைத்திருக்க வைத்திருக்க உங்க வார்த்தையில இந்த வந்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னும் 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 ஆழமாய் இந்த தேவ வார்த்தையில ஆண்டவரை இலை பாரட்டும். இலை பார பார ஆண்டவரே, every reflection will bring remembrance of God, that he redeemed me and rescued me. He not only redeemed and rescued me, he gave me rejoice. ஒவ்வொரு ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததுக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அதை எப்பவுமே நம்ம ஒரு நினைவு கூறுதல், நம்ம பிரதிபலிக்கும் போது கர்த்தர் நினைவு கூற வைக்கிறார். அப்படிதான் தாவீதுக்கு இந்த சங்கீதம் நினைவு கூறுதலாய் இருந்தது. இன்னைக்கு ராஜா, நாங்களும் உங்க நன்மையை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறுகிறது மட்டும் இல்லப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாள் இதை அறிக்கை செய்து இன்னும் திட மனதோடு பலத்தோடு நாங்கள் உங்களுடைய வேலையை, ராஜ்யத்தை கட்ட போகிறோம். அதுக்கு எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை பெருகட்டும், விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. let it spread. ஆண்டவரே, பரிசேயர்களை அந்த ஈஸ்ட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா ஆண்டவரே, உங்களுடைய நல்ல வார்த்தை நற்செய்தி பரவட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயங்களுக்கு அது பலப்படட்டும், ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே தாழ்மையுடன் ஆண்டவரே சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, நீரே இதை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.